அறுசுவையை விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். கவுனி அரிசியில் பாயாசம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவு கவுனி ரைஸை நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ மார்னிங் அதை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு 10 to 15 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மத்து போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பாயசத்துக்கு அது நல்லாயிருக்கும். நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு கோகோனட் மில்க்கை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் 2 கப் அளவு நாட்டு சர்க்கரை அதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 ஏலக்காவை தட்டி அதில் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் 1 கப் போட்டுக்கோங்க. நெய் நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நமக்கு கவுனி அரிசி பாயாசம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் ஹை ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. கண்டிப்பாக கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் ஒரு ஸ்வீட் செய்யணும், அதுவும் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.